கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் 50ஆம் நாள் பெந்தேகோஸ்து நாள் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம 50ஆம் நாள் என்பதை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமென். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனுடைய சமூகத்தில் இந்த பெந்தேகோஸ்தே நாளிலும் தேவனுடைய பாதபடியில் நாங்கள் கூடி வர கர்த்தர் கிருபை செய்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் ஆதி அப்போஸ்தலர்கள் 50ஆம் நாள் அனுபவத்தை உடையவர்கள். நாங்களும் அந்த 50ஆம் நாள் அனுபவத்தில் வாழவும் சாட்சியாய் காணப்படவும் தக்கதாக எங்களையும் தெரிந்து கொண்ட நல்ல கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி, இப்பொழுதும் இந்த நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து திரும்பமாய் நாளுக்குரிய வார்த்தைகளை வாசித்து தியானிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுங்க. ஆண்டவரே, அன்று கொர்நேலியுவின் வீட்டில் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே அவர்கள் மேலே வந்து இறங்கின பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கிற வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு கடந்து செல்லும் முன்பதாகவே ஒவ்வொருவரையும் இப்படி ஆவியினால் நிரப்பி நடத்துங்க. நாங்கள் வாஞ்சிக்கிறோம், நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நடத்தி செல்லுங்க. ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எப்படி தேவ சமூகத்தில் குருத்தோலை ஞாயிறன்றைக்கு நம்ம அந்த குருத்தோலையை குறித்து தியானிக்கிறோம். ஆண்டவர் மனுஷனுக்காக ஜீவனை கொடுத்த அந்த பெரிய வெள்ளிக்கிழமை அல்லது குட் ஃப்ரைடே அன்று எப்படி சிலுவை பாடுகளை தியானிக்கிறோமோ, அதுபோல் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை தினத்தன்று நாம் இந்த நாளை குறித்து கொஞ்சம் தியானிக்கிறோம். அவனுடைய வார்த்தை 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. அப்போது தேவ சமூகத்தில் இந்த நாள் ஏற்கனவே இருந்த நாள். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாள் என்பது ஏற்கனவே கொண்டாடி வந்த நாள். அப்போது புதிய ஏற்பாட்டில் இது சொல்லுகிற பொழுது இது கிரேக்கத்தில் எழுதப்பட்டதுனால பெந்தேகோஸ்தேன்னு சொல்லப்படுது. தமிழில் அப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக அதனுடைய ஒரிஜினல் பென்டாகாஸ்ட். ஏற்கனவே நம்ம எல்லோரும் தியானிச்சிருக்கிறோம், நம்ம கற்றுக்கொண்டிருக்கோம், தெரிஞ்சிருக்கிறோம். கிரேக்கத்தில் பென்டான்னு சொன்னால் 5, காஸ்ட்னா 10. அதான் அதனுடைய அர்த்தம். பென்டாகாஸ்ட்னா 5, 10 அப்படின்னு அர்த்தம். பெந்தேகோஸ்துனா தமிழ் நம்ம அப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. 5, 10 நாள், 50ஆம் நாள் என்ற அர்த்தம். அல்லேலூயா. அப்போ ஏற்கனவேவும் இவங்க 50ஆம் நாளை அன்றைக்கு இருந்து இன்றைக்கு வரை கொண்டாடி வந்திருக்கிறாங்க. என்றைக்கு இருந்து கொண்டாடினாங்க? வேத சரித்திரம் என்ன சொல்லுது? இந்த பெந்தேகோஸ்து நாள் 120 பேர் கூடியிருந்து அன்று ஆவியை பெற்றுக்கொண்டார்களே, அது துவக்க நாள் அல்ல. சபை ஆரம்பத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு கானான் பிரயாணத்தில் வருகிற பொழுது சீனாய் மலையின் அடிவாரத்தில் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட அந்த நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் நினைக்கிறபடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் சபை தோன்றுச்சுன்னு நினைக்க வேண்டாம். சபை சீனாய் மலை அடிவாரத்தில் இந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேலரும் என்றைக்கு வார்த்தையை பெற்றுக்கொண்டார்களோ அன்றே சபை தொடங்கிவிட்டது. அல்லேலூயா.
அப்போ தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த பெந்தைகோஸ்துன்னா ரொம்ப பேருக்கு விளங்காமல் ஒரு மாதிரி கிண்டலாக கூட பேசுவாங்க. பெந்தைகோஸ்து அப்படிலாம் எல்லாம் கிண்டல்லாம் பண்ணுவாங்க. உண்மையிலேயே ஒரு மூல பதத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் நல்லது. அப்போது கிரேக்க சொல்லில் 5-10 பென்டாகாஸ்ட் 50ன்னு அர்த்தம். எப்படிங்க அந்த 50 முதல்ல உருவாச்சு அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாத கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களாக எகிப்திற்கு வாதைகளை ஏற்படுத்துகிறார். 10வது வாதை, அவர்கள் எகிப்தியருடைய ஒவ்வொரு வீட்டிலையும் மூத்த பிள்ளை தலைப்பிள்ளை தேவனால் தொடப்பட்டு மரித்து போவார்கள். அந்த மரித்து போன அன்னைக்கு தான் இவங்க பஸ்கா நியமத்தை ஆசரிக்கிறார்கள். பஸ்கா நியமத்தை ஆசரித்து அவர்கள் எகிப்தை விட்டு புறப்படுகிறார்கள். அப்படி புறப்படுகிற அன்று அவர்கள் புறப்பட்ட நாள் தொடங்கி, அதாவது பஸ்கா கொண்டாடின நாள் தொடங்கி சீனாய் மலை அடிவாரத்திலே வந்து சேர்ந்து அவர்கள் தேவனுடைய வார்த்தையை, பயங்கரமான ஒரு அக்கினி இறங்கிறது, மலை புகைக்காடாய் தோன்றுகிறது, இடி முழக்கம் மின்னல்கள்லாம் தோன்றுகிறது. அந்த நேரத்தில் கர்த்தராகிய தேவன் தம்முடைய வார்த்தையை அசரீரியாக எல்லா ஜனங்களுடைய காதுகளிலும் கேட்கும்படியாக 10 கற்பனை பேசுகிறார். இதுதான் 50வது நாள். முதல்ல சீனாய் மலையில் தான் 50வது நாள் கொண்டாடினார்கள், துவங்கினது. அல்லேலூயா. நீங்கள் வேத ஆதாரத்தை பார்க்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்படி இந்த 50வது நாள், என்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்களோ, அந்த அடித்த ஆட்டுக்குட்டி என்றைக்கு புசித்தார்களோ அந்த நாள் தொடங்கி இவர்களுக்கு எண்ணி பார்த்தால் 50வது நாளில் ஆண்டுடைய வார்த்தை கிடைத்தது. ஆண்டவர் நேரடியாக இறங்கி வந்தார். கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, ஆண்டுடைய சமூகத்தில் வேதத்தை வாசிக்கிற பொழுது யாத்திராமத்தின் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கு இந்த ஜனங்கள் என்ன செய்யும் சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை அல்லது ஆடை அல்லது ஒரு காளையை இவங்க என்ன சொன்னால் பழுதில்லாத ஒரு மிருக ஜீவனை பலி செலுத்துவதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டு அவங்க இந்த 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 10ஆம் தேதியிலேருந்து அவங்க வச்சுருக்கணும். 14ஆம் தேதி மாலை பொழுதில் அவர்கள் என்ன செய்யணும், அதை அடித்து அவனுடைய இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலும் நிலை மேற்சட்டத்திலும் பூசணும். அந்த அடித்த அந்த பலி மிருகத்தை எலும்புகளை முறிக்காமல் அவங்க என்ன செய்யணும்னா நெருப்பினால் சுட்டு சாப்பிடணும். அல்லேலூயா. வேக வைக்கக்கூடாது. அதை என்ன செய்யணுமா, நெருப்பினால் சுட்டு சாப்பிடணும். இதுதான் முதல் அவங்க புசித்த பஸ்கா, இந்த நியமம். அப்போது வசனம் சொல்கிறது 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 14ஆம் தேதி வரை வைத்திருந்து சாயங்காலத்தில் அதை அடித்து, அப்போது சாயங்காலம் ஆச்சுன்னா 14வது நாள் நினைச்சது முடிஞ்சிருது. அல்லது யூதருடைய கணக்கின்படி அந்த மாலை 6 மணி ஆச்சுன்னா அந்த நாள் முடியுது. இந்த நமக்கு இந்த இன்னைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் என்னதுன்னா ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் யூதர்களுக்கு இந்த சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிடும், திங்கட்கிழமை தொடங்கிடும். நாளைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் திங்கட்கிழமை யூதருடைய கணக்கு. அப்போது சாயங்காலத்தோட இந்த காலகட்டம் முடிந்து அவங்களுக்கு அடுத்த நாள் துவங்குது. இப்போது பஸ்கா புசித்ததிலிருந்து யாத்திராமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 3வது மாதம் 1 நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சீனாய் மலையில் அடிவாரத்தில் சேர்ந்தார்கள். இப்போது போன வருஷம் கூட கேட்டேன், சிலர் கணக்கு தப்பாக சொன்னீங்க, சிலர் சரியாக சொன்னீங்க. இன்றைக்கி திரும்ப அந்த கணக்கு கேட்க போகிறேன். ஏன்னா வருஷந்தோறும் ஒரே நாளில் இந்த வார்த்தையை தியானிக்கிற பொழுது 3வது மாதத்தின் 1 நாள், அங்கே 1வது மாதத்தின் 14 நாள் முடிஞ்ச அந்த நாள்,
14ஆம் தேதி அவங்க மாலையில் நினைச்சாங்க பஸ்காய் புசிக்கிறார்கள். அப்போ மொத்தம் எத்தனை நாள் ஆச்சு? 14 கழிச்சிருங்க. மீதி எத்தனை? முதல் மாதத்தில் எத்தனை? 30 நாள். அவங்களுக்கு யூதர்களுக்கு 30 நாள் தான் கணக்கு. 30ல் 14 போச்சுன்னா 16. 2வது மாதத்துக்கு ஒரு 30, அப்போது 46. 3வது மாதம் முதல் நாள். அப்போ எத்தனை கணக்காச்சு? நல்லா கணக்கு போட்டு பாருங்கள். தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், 3வது நாள் அவர்கள் காத்திருக்க வேண்டும், ஆயத்தப்பட்டு காத்திருக்கணும். இன்றைக்கும் நாளைக்கும் அவர்கள் பரிசுத்தம் அடைந்து கொண்டு 3ஆம் நாளைக்கு காத்திருக்க வேண்டும். தேவனாய் கர்த்தர் 3ஆம் நாளில் அவர்களுக்கு பிரத்யட்சமாக தோன்றுவார், தன்னுடைய வார்த்தையை தருவார். அப்போ தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளாக நீங்கள் கழித்து வரும்போது கூட்டி கொண்டு வரும்போது சரியாக பஸ்கா கொண்டாடி 50ஆம் நாள் இந்த தேவன் ஜனங்களுக்கு வெளிப்பட்டு வார்த்தையை 10 கற்பனை தருகிறார். அப்படி தருகிற பொழுது நிகழ்ந்த சம்பவங்களை நம்ம வாசிக்கிறோம். 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 16ஆம் வசனம், 18ஆம் வசனம். மூன்றாம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நிகழ்ந்த ஒவ்வொரு காலையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்போ தான் புதிய ஏற்பாட்டுகள் வரும்போது நீங்கள் நல்லா கவனமாக கேட்டால் ரெண்டும் இணையாக இருக்கும். இப்போது ஆண்டவர் இயேசு பஸ்கா கொண்டாடுகிற அன்று அவர் அடிக்கப்பட்டார். ஆண்டவர் இயேசு கொல்லப்பட்டார். இயேசு ஜனங்களுடைய பூமியுடைய சகல ஜனங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார். அந்த நாள் பஸ்கா தினம் அன்று. அந்த பஸ்கா நாளிலிருந்து இப்போது அவர் 50ஆம் நாளிலே தம்முடைய ஆவியானவரை இந்த பூமியில் ஊற்றுகிறார். அப்படி ஊற்றுகிற பொழுது நம்ம 2ஆம் வசனத்திலிருந்து வாசித்தோம். அப்போஸ்தலர் 2:2 வாசிக்கிற பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. நீங்கள் 19, 16, 18 ஞாபகிச்சிங்க. இங்கே அப்போஸ்தலர் 2 3 ஞாபகிச்சிங்க. 2 இணைச்சி பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கும். இப்போ பாசிங்க. முழக்கம் நிரப்பெற்று அக்கினிமயமான நாவுகள் போல காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அல்லேலூயா. அங்கேயும் இடி முழக்கம், இங்கும் இடி முழக்கமாண்ட சத்தம். அங்கேயும் அக்கினி, இங்கேயும் அக்கினி. அங்கே ஒரு பெரிய பலத்த காற்று, இங்கே ஒரு பலத்த காற்று. எல்லாமே பாருங்கள் ஒன்று போல் இருக்கும். அன்னைக்கும் 50வது நாள் தான் இந்த பெந்தேகோஸ்து நாள் என்று சொல்வது புதிய ஏற்பாடு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த நாளிலும் 50வது நாள் தான். அப்போது இந்த நாளில் தான் சபை முதல்ல துவங்குது. அல்லேலூயா. அப்போது நம்ம எல்லாருக்கும் கேட்டால் கரெக்டாக சொல்லணும். சபை என்னைக்கு தொடங்கினா மோசேயின் காலத்திலேவும் என்ன சபை தோன்றிருச்சு. எல்லாரும் சிலர் சொல்லுவாங்க, இந்த பெந்தேகோஸ்துக்காரங்க அவங்க நேற்று முளைச்சவங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போது சமீப காலத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு இந்த பக்கத்தில் பெந்தேகோஸ்து அனுபவம் உள்ளவர்கள் அதிகமாக செயல்படுகிறபடினால இந்த 100 வருஷத்துக்கு உட்பட்டதான் பெந்தேகோஸ்து அனுபவம், பெந்தேகோஸ்து சபையெல்லாம் 100 வருஷத்துக்குள்ளே தான் நினைக்கிறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தேகோஸ்து சபை தொடங்கிருச்சு. அதுக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடியவும் மோசேயின் காலத்தில் சீனாய் மலை அடிவாரத்தில்
பெந்தேகோஸ்தே சபை தொடங்கிருச்சு. அல்லேலூயா. அப்போ பெந்தேகோஸ்தே சபைன்னு சொன்னால் ஆண்டுடைய வார்த்தை அங்கே இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே இடைப்படணும், ஆண்டுடைய ஆவியானவர் அங்கே செயல்படணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவராய் தெய்வம் 23ஆம் அதிகாரத்தில் யாத்திராகமத்தின் புஸ்தகம் சொல்லும் போது, என் தூதனானவர் உனக்கு முன்பாக சொல்வார், ஆவியானவரும் நடத்தி செல்வார். அப்போ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் தூதனானவர் ஆண்டவர் இயேசுவை குறிக்கும். அப்போது ஆவியானவர் அந்த நாள் இந்த நாள் வரைக்கும் சபையை நடத்துகிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது தொடர்ந்து வார்த்தையில் வாசிக்கிற பொழுது இந்த பெந்தேகோஸ்தே நாள், புதிய ஏற்பாட்டு பெந்தேகோஸ்தே நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லார் மேலும் அக்கினிமயமான நாவுகள் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் தந்தருளுகிறார் வார்த்தைகள். அந்த வார்த்தையை அவர்கள் என்ன செய்ய பேச தொடங்கினார்கள். அவர்கள் பாஷைகளை என்ன செஞ்சுனா பேச தொடங்கினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே அனுபவத்தை தான் கொர்நேலி வீட்டில் நம்ம பார்க்குறோம். தேவ சமூகத்தில் இதே அனுபவத்தை தான் நம்ம அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் எபேசு பட்டணத்தில் பார்க்குறோம். இப்படி அநேக இடங்களில் ஆவியானவர் இறங்கி வருகிறத நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மேலும் இறங்கி வந்து கிரியில் முடித்து கடந்து செல்கிற ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் வந்து பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி வந்த அன்று அவர் நிரந்தரமாய் நம்மிலே, சபையிலே, இந்த பூமியிலே, தேவப்பிள்ளை நடுவிலே அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு நடத்துகிறார். இந்த ஆவியை பெற்றவர்கள் அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினார்கள். இந்த அந்நிய பாஷை பேசுவதனாலே அவர்கள் செய்த காரியம் என்ன? 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீ வாசிக்கிற பொழுது அங்கே போட்டு பாருங்க. இந்த வார்த்தை முக்கியமான ஒரு வார்த்தை கவனிங்க. எத்தனை 18 தேசம் நினைக்கிறேன், அத்தனை தேசத்தாரும் இங்கே கூடி வந்திருக்கிறாங்க. கூடி வந்தவங்க முன்னிலையில் 120 பேர் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இவங்க பேசுகிறது அந்த 18 தேசத்தாருடைய பாஷைகள் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க. அந்த பேசுகிற வார்த்தைகள் அனைத்துமே இங்கே கேட்குறவங்களுக்கு எப்படி தோணுதா, தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள். அல்லேலூயா. வண்டர்ஃபுல் ஒர்க்ஸ் ஆஃப் காட் ஆங்கிலத்தில் போட்டிருக்கோம். தேவனுடைய அதிசயமான கிரியைகளை, அற்புதமான கிரியைகளை இந்த 120 பேரும் பேச கேட்கிறோமே. அப்போ தேவன் ஆதி தொடங்கி இன்ன வரைக்கும் வானம் பூமி உண்டாக்கின வரலாறுலேருந்து அவர் பூமியில் நடப்பித்த சகல காரியங்களையும் அவருடைய மகத்துவங்களை, பாஷைகளை பெற்றுக்கொண்டவர்கள், ஆவியில் நிறைந்தவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறோம். பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும், சாட்சியாக வாழணும்னு வாஞ்சிக்கிறோம். முதல் நோக்கமே என்ன தெரியுமா? 11:2-11 அப்போஸ்தலர் பிரதியிலும் தேவனுடைய மகத்துவங்களை சொல்லும்படியாகத்தான், தேவனுடைய மகத்துவங்களை அறிவிக்கும்படியாகத்தான் தேவனாய் கர்த்தர் நமக்கு ஆவியை பொழிந்தருளுகிறார். விளங்கி கொண்டவங்க மாத்திரம் எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்கணும் மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ என்ன விளங்குது? தேவனுடைய மகத்துவங்களை சொல்லும்படியாகத்தான். சரி, இப்போ இன்னொரு வார்த்தை சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக விளங்கிக்கிறோம். 43:21 ஏசாயா என்ன சொல்லுது? இந்த ஜனத்தை கர்த்தர் தம்முடைய ஜனத்தை இந்த பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதின் நோக்கம், ஏற்படுத்தின நோக்கம், அவர்கள் துதியை, தேவனுடைய துதியை சொல்லி வர வேண்டும். துதிக்கிறதுக்காகத்தான் கர்த்தர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஆவியை பொழிந்தருளின் நோக்கம் தேவனுடைய மகத்துவங்களை சொல்லத்தான் தம்முடைய ஆவியை பொழிந்தருளினார். அல்லேலூயா. இன்றைக்கி அநேகர் என்ன நினைக்கிறாங்க, அருமையான போதகர் சொன்னது போல் ஆவியில் நிறைஞ்சு நாம் துள்ளி குதித்து பாயெல்லாம் கிழித்து பைபிளை மிதித்து ஆட்டம் போடுறது தான் ஆவி நிறைவு நினைக்கிறாங்க. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் நோக்கமே நாம் அவருடைய மகத்துவங்களை சொல்ல முடியாதான்.
அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொல்கிற பொழுது, நீங்கள் ஆவியானவர் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், நீங்கள் பலனை பெற்றுக்கொள்வீங்க. அப்போஸ்தலர் 1:8 சொன்னார், பலனை பெற்றுக்கொள்வீங்க. இந்த பெற்றுக்கொண்ட பலன் உங்களுக்கு எதுக்கு பண்ணீங்கன்னா, எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி வரைக்கும். இதனுடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்ன, ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? எருசலேம் உங்கள் வீடு, யூதேயா உங்கள் ஊர், சமாரியா உங்கள் நாடு, பூமியின் கடைசி வரைக்கும் இந்த உலகம் முழுதும் நீங்கள் கர்த்தருக்கு இயேசுவுக்கு சாட்சியாய் காணப்படும்படி, சொல்வது அல்ல சாட்சியாக இருக்கும்படியாக உங்களுக்கு பரிசுத்த ஆவியான பொழிந்தருளப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆவியுடைய வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார் பாருங்க, 38 வாசிங்க. நோக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வரவழைக்கும் யாவருக்கும் உண்டாயிருக்கு என்று சொல்லி அநேக வார்த்தையால் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். மாறுபாடுள்ள இந்த சந்ததி நடுவில் நீங்கள் மாறுபட்டு போய் கிடக்க, நீங்கள் மனம் திரும்பணும். ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு திருமுழுக்கை ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்பொழுது தான் இந்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? அப்போது இந்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு குவாலிஃபிகேஷன் பேதுரு சொல்றார். என்ன குவாலிஃபிகேஷன்? ரிப்பன்ட், மனம் திரும்பணும். பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கை ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் நம்முடைய தேவனாய் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அப்போது 40 கடைசி சொல்லுகிறார், இந்த மாறுபாடுள்ள இந்த சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. மாறுபட்ட சந்ததியில் நம்ம வாழ்கிறோம். தூசிக்கிற, ஏசுகிற, பாவத்தில் கிடக்கிற, துன்மார்க்கத்தில் வாழ்கிற சந்ததி நடுவில் வாழ்கிறோம். இந்த சந்ததி விட்டு நம்ம விலைக்கு பாதுகாப்போடு வாழணும், பாதுகாப்புடன் காணப்படும் சொன்னீங்கன்னா ஆவியின் பலம் நமக்கு வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் இந்த பேதுரு முதல்ல பிரசங்கிக்க எழுந்து நிற்கிறார். எல்லாரும் நினைக்கிறாங்க இவங்க காலையிலேயும் குடித்து நல்ல போதையில் ஏதோ வளர்றாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் 18 தேசத்தார் சொல்கிறாங்க, நம்முடைய பாஷைகளில் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமேன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன தான் நடந்துச்சு, யாருக்கு விளங்கலை, என்ன திடீர்னு ஆவியில் நிறையிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. அவங்க ஏதோ குடிச்சிட்டு காலையிலே வளர்றாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்போ பேதுரு 11 எழுந்து நின்று அவரை நோக்கி 14ஆம் வசனத்தில் உரத்த சத்தமாய், என் வார்த்தைகளுக்கு செவியுடுங்கள். அல்ல, காலையில் 9 மணி, 3ஆம் மணி வேலைன்னா காலையில் 9 மணி. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேறுகிறது. என்ன தீர்க்க தரிசனம்? யோவேல் சொன்னார். யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 27 முதல் 32 வரை யோவேல் தீர்க்க தரிசனத்தில் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் இந்த பெந்தேகோஸ்தே நாளை குறித்து யோவேல் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 27 முதல் 32 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை இங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு திரும்பமாய் 17 முதல் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 2:17, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும்
ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் ஆழ பூமியிலே இரத்தம், அக்கினி, புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வருமுன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். ஆவியானவரை பொருளிந்தள்ளுகிற காரியத்தையும் ஆண்டவர் ஆண்டவர் இயேசு வருகைக்கான காரியத்தையும் சேர்த்து அங்கு யோவேல் சொன்னார். அதை அப்படியே பேதுரு இங்கே சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் நல்லா கவனித்து பாருங்கள். இது திடீர்னு எல்லாரும் ஆவியை பெற்றுக்கொண்ட சம்பவம் கிடையாது. இது முன் குறிக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையில் நிறைவேறுதல். ஆமென். தீர்க்க தரிசன வார்த்தையுடைய நிறைவேறுதல். அப்போ இன்றைக்கி அது என்னச்சுன்னா நிறைவேறியிருக்கு. எப்போது? பெந்தைக்கோஸ்தே நாளன்று. இப்போ இயேசு கிறிஸ்துவும் இதை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆமென். எப்போது? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள். யோவான் 14:16-18. வேண்டிக் கொள்வேன், என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ப்ராபசி சொல்கிறார். நான் போவேன், நான் போன பிற்பாடு பிதா ஒரு தேற்றரவாளன் உங்களுக்காக அனுப்ப. இவர் இயேசு ஒரு தேற்றரவாளன், அடுத்து அனுப்பப்பட போகிற சத்தியாவியானவரும் ஒரு தேற்றரவாளன். சரி, அடுத்தபடியாக அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே கூட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை விடேன், உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். அப்போது இயேசுநாதர் இந்த பூமியில் 3 வருஷம் நடந்து சுவிசேஷம் சொல்லி அற்புதங்களை செஞ்சு சீடர்களை திடப்படுத்தினார். இப்போ திடமாக இருந்தாங்க. இவர் போயிட்டா, பரலோகத்துக்கு போயிட்டா யார் உங்களை தேற்றுவாங்க? அதுக்கு தான் பரிசுத்த ஆவியை தேற்றுவாங்க. இப்போ அவர் திரும்பி வருவேன்னு சொல்கிறார். இந்த பூமியில் நீங்கள் இருக்கிற நாள் வரைக்கும், நான் வர்றது வரைக்கும் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், என்னை போல அவர் உங்களை தேற்றிக்கொண்டே இருப்பார். இயேசு கிறிஸ்து சரீரத்தில் இருந்து ஒவ்வொரு திடப்படுத்தினார். பேதுரு இப்படி செய்யாத, பட்டத்தை கீழே போடு, தோமா அப்படி பேசாத, விசுவாசம் ஆயிரு. தேற்றினாரா? திடப்படுத்தினாரா? இப்போது இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு சென்ற பிற்பாடு ஆவியானவர் நம்மை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். இதை 16ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். உண்மையை சொல்லுகிறேன், பிரயோஜனமாயிருக்கும். நான் போவேனே ஆகில். இப்போ நல்லா கவனிங்க, 8ஆம் வசனம் எல்லாரும் கவனிங்க. அவர் வந்து தேற்றரவாளன் வந்து பரிசுத்தாவின் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. அப்போ இயேசு இருக்கும்போது பேதுரு, நீ இன்னும் ஆவி உள்ளவன் என்பது நீ தெரியாமல் இருக்கிற. பேதுரு பார்த்து ஆண்டவர் அப்பாலே போ சாத்தான் கடிந்து கொண்டார். திதிமு என்ற தோமாவை பார்த்து அவிசுவாசி இராமல் சந்தேகப்படாமல் நீ விசுவாசியாக இருன்னு சொன்னார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் தேற்றினார், திடப்படுத்தினார், கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார். இங்கே ஆண்டவர் இயேசு பரத்துக்கு போன பிற்பாடு அவரே சொல்கிறார், அவர் வருவார், வந்து பாவத்தை குறித்து முதலாவது, நீதியை குறித்து 2வது, நியாய தீர்ப்பு குறித்து 3வது, உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இப்பொழுது இந்த காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆவியானவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் அநேகர் அதை என்ன செய்யறதில்ல, மைண்ட் பண்ணுறதில்ல, கேட்குறதில்ல. இன்ன வரைக்கும் ஒவ்வொரு உணர்த்தி கொண்டு தான் இருக்கிறார். அநேகர் கீழ்ப்படிதை ஊழியக்காரன் மூலமோ வானொலி மூலமோ இல்லை தொலைக்காட்சி மூலமோ ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம செய்கிற பாவத்தை உணர்த்தி காமிச்சிக்கிட்டே இருக்கிறா, நீதியை உணர்த்தி காமிச்சிக்கிட்டே இருக்கிறா, நியாய தீர்ப்பு வரும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறா. ஆனால் உணர்வு இல்லாத இருதயம், உணர்வு கட்ட இருதயம் அதை கேட்கறதுக்கும் கீழ்ப்படிறதுக்கு முடியாமல் இருக்கு. அல்லேலூயா. தொடர்ந்து நீ விளக்கத்தை 8ஆம் வசனத்தை விளக்கத்தை 3 வசனத்தில் பார்க்குறோம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே நீதியை குறித்தும் ஆமென். அடுத்து 13ஆம் வசனத்தில் 16, 13
சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது உங்களை நடத்துவார். இவர் சத்திய ஆவியாகிய தேற்றரவானாக இருக்க அப்படின்னால இவர் என்ன செய்வாராம்? உண்மை என்று சொல்லப்படுது எதுவோ, சத்தியம் என்று சொல்லப்படுது எதுவோ, அனைத்து சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். அடுத்தபடியாக பிதாவுடைய யாவும் என்னுடையவர்கள், அதனால் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யோவேல் 2:11 கொஞ்சம் நினச்சி பாருங்க. என்ன தொடங்கணும்? இவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேச கேட்கிறோமே. அப்போ 120 பேர் பேசுனது என்னது? பதில் சொல்லுங்க. என்ன பேசுனாங்க? தேவனுடைய மகத்துவத்தை பேசினாங்க. இப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்றாரு? 14 என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். அப்போ ஆவியானவர் வந்துட்டாவும் பிதாவை, இயேசுவை, அவருடைய மகத்துவங்களை சொல்லிக் கொண்டே இருப்பார். விளங்குதா? அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்கதரிசனம் குறித்து பார்த்தோம். அடுத்து பவுல் சொன்ன முக்கியமான ஒரு தீர்க்கதரிசனம் குறித்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆனாலும் பொறுத்துக்குங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது தேவனுடைய பலனோடு நீங்கள் புறப்பட்டு செல்லணும். ஆவியின் பலன் நம்மளை ஒன்று செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு ஆவியை குறித்தான வார்த்தைகளை சொல்கிற பொழுது எபேசியர் 1 13-14 வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது பாருங்க. ரட்சிப்பின் சுவிசேஷ வசனத்தை நீங்கள் கேட்ட பொழுது விசுவாசிகள் ஆயிட்டீங்க. விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, எங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுச்சு? அதுக்கு முதல்ல யோவேல் 2:27 முதல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆவியை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் முத்திரிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் முத்திரை போடப்பட்டவர்களை சத்துருவானும் தொட முடியாது. அப்போ அந்த முத்திரை வெளிப்படுத்தின விசேஷத்தில் உபத்திரவத்துக்கு போகிறவங்களுக்கு போக முன்னாடி பாதுகாக்கப்படுகிற முத்திரை. இப்போது அது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு யூதர்களுக்கான முத்திரை. இப்பொழுதோ சபையில் இருக்கிறவர்கள் முத்திரிக்கப்படுகிறார்கள். அதுக்கடுத்து இன்னும் விளக்கம் அடுத்த வசனம் சொல்லப்படுது. இங்கே பாருங்க, கர்த்தருக்கு சொந்தமானவர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக ஒரு நாளில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், பரலோகத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்பதற்கு அல்லேலூயா. நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்ட நோக்கம், நீங்கள் மீட்கப்பட போகிறீங்க. அதுக்கு இது அச்சாரமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இது பழைய காலத்து வார்த்தை. அச்சாரம் சொன்ன என்னது? அச்சகாரம்னா என்னது? ஒரு பெண்ணை பார்த்தாச்சு, பேசியாச்சு, பூ வச்சாச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணை பார்த்து பூ வச்சாச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணை பார்த்து மோதிரம் மாற்றிக்கிட்டோன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணை பார்த்துட்டு நிச்சயம் பண்ணிட்டோன்னு சொல்லுவாங்க. திருமணத்துக்கு நியமிச்சாச்சு, அதுக்கு முன்னாடி பெண்ணை பார்த்துட்டு ஒரு உறுதி பண்ணப்படுதல். இதை வேதம் சொல்லுகிறது. மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியான நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஆவியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், பலனை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பரலோகத்தின் தேவனுக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள், முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதுக்கடுத்து நீங்கள் மீட்கப்படும் நாள் வரும்பொழுது நீங்கள் அனைவரும் மீட்கப்படுவீர்கள். நான் பரலோகத்தின் தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்பேன். ஏன்னா என் தேவனின் ஆவி, என் தேவன் தம்முடைய ஆவி எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போ தேவ சமூகத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? 4ஆம் அதிகாரத்தில் ஜாக்கிரதையாக நம்ம இந்த காரியம் செய்யணும். எபேசியர் 4:30 வாசிங்க.
ஸ்தோத்திரம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்தில் உங்களை ஆவியான நடத்திக்கிட்டு இருக்காரு. பாவத்தை குறித்து கண்டிக்கிறாரா? நீதியை குறித்து உங்கள்கிட்ட சொல்கிறாரா? நியாயத்தீர்ப்பு வரும்னு சொல்லி உங்கள்கிட்ட எச்சரிக்கிறாரா? இப்போது நாம் என்ன செய்யணும் சொல்லுங்கள்? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். கண்டிக்கிறாரு, உரைக்கிறாரு, நீதியை குறித்து சொல்கிறாரு, நியாயத்தீர்ப்பு குறித்து எச்சரிக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? எப்போ அவரை துக்கப்படுத்துகிறோம்? நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனால் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கேயோ நீங்கள் போகிறீங்க. இல்லை, யாருக்கு விளங்குது? துக்கப்படுத்தினா என்னது? பேசிக்கிட்டே இருக்கேன், நான் பெத்த பிள்ளை நீ கண்டுக்கிறவே இல்லை, நான் உனக்கு எவ்வளவு செலவழித்து எவ்வளவு காரியங்களை பார்த்து நான் உனக்கு எவ்வளவு கரிசனை வளர்த்தேன், பெத்த தகப்பனை கண்டுக்கிறவே மாட்டேன் அப்படிங்கும்போது தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? வேதனைப்படும், துக்கப்படும். இந்த துக்கத்தை பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துற பொழுது கண்டுக்கிறாமல் இருந்தால் அவர் துக்கப்படுவார். அல்லேலூயா. எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவி என்ன செய்யக்கூடாதுன்னா வேதனைப்படுத்தவே கூடாது. அல்லேலூயா. இயேசுநாதர் அருமையான வார்த்தையில் சொன்னார், அற்புதங்களை செஞ்சார், அதிசயங்களை நடப்பித்தார். அப்படி நடப்பிக்கிற பொழுது 3 சுவிசேஷத்தினர் சொல்கிறார், ஒருவன் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சால் அது மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக எவன் தூசணமாக பேசுகிறானோ அது அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. மத்தேயு 12 31 32 கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இயேசுவுக்கு விரோதமாக சொன்ன மன்னிக்கப்படுமா? ஆனால் எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு ஸ்தோத்திரம். இம்மையிலும் மன்னிப்பு கிடையாது, மறுமையிலும் உனக்கு மன்னிப்பு கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஸ்தோத்திரம். அடிக்கடி ஊழியக்காரமாக சொல்லும் போதெல்லாம் அந்த அனனியா சப்பிரால் அந்த சம்பவத்தை சொல்லுவாங்க. அவங்க என்ன செஞ்சாங்களாம்? நிலத்தை விற்றாங்க, அப்போஸ்தலர் பாதபடியும் அதை வச்சிட்டாங்க. அவங்க நிலத்தை விற்றதும் இவங்களுக்கு தெரியாது, வச்சதும் எவ்வளோ தெரியாது. ஆனால் பேதுரு சொல்கிறாரு, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய். பேதுரு அவனை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? பரிசுத்த ஆவியை சோதிக்கும்படி நீங்கள் ஒருமனப்பட்டது. செபிக்கும் போது ஒருமனப்பட்டால் பரலோகத்தின் தேவன் வாய்க்க பண்ணுவார். கர்த்தருடைய ஆவியானவரே சோதிச்சிங்கன்னா அவர் துக்கப்படுவார். அவர் துக்கப்பட்டாச்சுன்னா அதுக்கடுத்து நமக்கும் அவருக்கு தொடர்பே இல்லாமல் போயிடும். இப்போது இவ்வளவுக்கு தானே கேட்டால் ஆமான்னார். அந்த இடத்துல அந்த மனுஷன் செத்து போயிட்டார். ரெண்டாவது அந்த அம்மா வந்தாங்க, அந்த அம்மாட்டையும் கேட்டதுக்கு அந்த அம்மாவும் என்ன செஞ்சாங்க? ஆமான்ட்டாங்க. தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய பிள்ளைங்க தேவனுக்கு விரோதமாக பொய் சாட்சிக்கு ஒரு சாட்சி. அதனால் பேதுரு தைரியமாக சொல்லிட்டார். முதல்ல கூட இப்படி செய்யலாம்னு கேட்டவன் செத்து போயிட்டான். ஆனால் ரெண்டாவது அந்த அம்மா வந்த மாத்திரத்தில் இந்த மாதிரிமா உயிரோடு நிற்கிற அந்த அம்மா பார்த்து சொல்கிறார், புருஷனை அடக்கம் பண்ணவங்க வந்து நிற்கிறாங்க, நின்றுக்கிட்டு இருக்கிற அம்மா பார்த்து சொல்கிறாரு, இப்போ ஒன்றையும் அடக்கம் பண்ண போகிறாங்க. எப்படிப்பட்ட வார்த்தை இதெல்லாம்! இங்கே பாரு, திரும்பி பாரு, இப்போ தான் அவங்க புருஷனை அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. நின்றுக்கிட்டு இருக்கிற அம்மா பார்த்துறாரு, இப்போ ஒன்றையும் அடக்கம் பண்ண போகிறாங்க. இவங்க தான் இவனை அடக்கம் பண்ண போகிறாங்க. கேட்ட மாதிரி விழுந்துட்டாங்க, ஜீவன் போயிட்டு. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது? சாக்கரை ஆண்டு சொந்தத்தில் இவ்வளவு நேரம் நல்ல நல்ல காரியமாக சொன்னாங்களே, இப்போ இப்படி துக்ககரமான காரியம் சொல்கிறாங்களே. ஏன்னா வசனம் சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை
துக்கப்படுத்தாதீர்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொரு தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. தேவன் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவார். எந்த காரணத்தை கொண்டும் இந்த 50ஆம் நாள் கொண்டாடுகிற நாம அவர் ஏன் கொடுக்கப்பட்டார், ஏன் இந்த பூமியில் பொழிந்தரப்பட்டார் தெரிஞ்சுக்கிட்டோம். மகத்துவங்களை சொல்ல யாருக்கு கிடைக்கும்? மனம் திரும்பி திருமுழுக்கு பெற்றவர்களுக்கு. இது என்ன திடீர்னு வந்து ஆவியானவரா? இல்லை, அவர் பழைய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். புதிய ஏற்பாட்டில் இயேசுவும் வாக்குத்தத்தம் பண்ணினார். தேவனுடைய சமூகத்தில் இவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை இந்த பூமியில் நாம் பெற்றுக்கொண்டோம். இவர் நமக்கு அச்சாரமாகவும் முத்திரையாகவும் இருக்கிறார். இவர் எந்த காரணத்தை கொண்டும் நாம் துக்கப்படுத்தவே கூடாது. தேவன் தாமே நம்மை நேர்வழியிலே நடத்துவாராக. ஆமென். எல்லாரும் எழுந்து